الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் எல்லாம் உள்ள நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடந்த அனைத்து நல்லவர்களுக்கும் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டில் இடம்பெற்ற இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் மறுமை என்கிற நிரந்தரமான வாழ்க்கையின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டார்கள். அந்த வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இவ்வுலகில் அற்பமான இன்பங்களை உள்ளதை தள்ளிவிட்டு அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் நம்புகிற மறுமையில இன்பமான வாழ்வில் வாழ முடியும் என்று நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளோம். அல்லாஹ்வின் உத்தரவுகளுக்கு எந்த விதத்தில் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எவற்றை நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அவற்றை கொண்டு போதுமாக்கி, இறைவன் எவற்றை ஹராம் என்று நமக்கு தடை செய்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவற்றை விட்டு ஒரு முஸ்லிம் தூர விலகி இருக்க வேண்டும். இறைவன் தடுத்த காரியங்களிலிருந்து விலகி இருக்கும் பொழுதுதான் ஒரு முஸ்லிமின் மறுமை வாழ்வு பாதுகாப்பு பெறுகிறது. இறைவன் தடுத்த காரியங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் நெருங்குவானால் அது அவனது மறுமை வாழ்வில் மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்பதற்கு வழிவகுக்கும். அல்லாஹ் ஹராமாக்கிய தடை செய்திருக்கிற காரியங்களிலிருந்து நாம் எப்போதும் விலகி இருக்க வேண்டும். இறைவன் தடை செய்த காரியம் என்று நாம் பட்டியலிட்டால் திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையிலும் ஏராளமான பல்வேறு தடைகள் நமக்கு இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு தடை போதையை உண்டாக்கக்கூடிய பொருட்கள். எந்த பொருட்கள் போதையை ஏற்படுத்துமோ, அறிவை இழக்க செய்யுமோ, சிற்றின்பத்தை ஏற்படுத்தி அவனுடைய சுய நினைவை இழக்க செய்யுமோ, அப்படிப்பட்ட போதைப் பொருட்களிலிருந்து ஒரு முஸ்லிம் விலகி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது. முஸ்லிமுக்கும் ஒரு போதைப் பொருளுக்கும் ஆகவே ஆகாது. திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமல் ஷைத்தான். மது, சூதாட்டம், பலிபீடங்களில் குடி கேட்பது, இவைகளெல்லாம் ரிஜ்சும் மின் அமல் ஷைத்தான், ஷைத்தானின் அசுத்தமான வேலைகள், கெட்ட வேலைகள், ஷைத்தானின் காரியங்கள். ஃபஜ்தனிபூஹு, அவற்றிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. மறுமை வெற்றி என்பது இறைவன் ஹராமாக்கிய காரியங்களிலிருந்து விலகி நிற்பதில் அடங்கியிருக்கிறது. இறைவன் ஹராமாக்கிய காரியங்களில் முதலாவதாக இறைவன் பட்டியலிடுவதே இன்னமல் ஹம்ரு, மது, போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள், ஒல் மைசிரு, சூதாட்டம், அற்பமான கேளிக்கை, அதை வைத்து பிறரின் பொருளாதாரத்தை ஏமாற்றி பறிப்பது, ஒல் அன்சாபு, அன்றைய காலகட்டங்களில் பலிப்பீடங்களில் போய் குறி கேட்பார்கள். ஒரு ஊருக்கு பயணம் செல்வதாக இருந்தாலோ, தாங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்றாலோ பலிப்பீடங்களுக்கு சென்று சீட்டு முழுக்கி போடுவார்கள், குறி கேட்பார்கள். பறவை எந்த பகுதியை எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோம் என்பதாக அவர்கள் நம்புவார்கள். இது போன்று பலிபீடங்களில் போய் குறி கேட்பதும் ஷைத்தானின் செயல் என்று திருக்குரான் தடை செய்கிறது. அப்ப திருக்குரான் தடை செய்கிற காரியங்களில் பிரதானமானதாக மது, போதை என்கிற ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஹம்ர் என்கிற வார்த்தை இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்றைக்கு நாம் அனைவரும் எதை ஹம்ர், மது என்று சொல்கிறோம் என்றால், எவை குடிபானங்களாக இருக்கிறதோ, மதுபானம் என்று எவற்றை நாம் சொல்கிறோம் என்றால் குடிபானங்களாக உள்ளவற்றை மட்டுமே மது என்று நாம் சொல்கிறோம்.
அவற்றை மட்டுமே ஹம்ர் என்ற வார்த்தையால் நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதையை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹம்ரு தான், மதுதான் என்று சொன்னார். மது என்றால் குடிக்கின்ற வகையில் குடிபானமாக இருப்பதை மட்டும் மதுவல்ல. எந்த பொருளை ஒரு மனிதன் உட்கொண்டால் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், சாப்பிடக்கூடிய வகையில் உள்ள பொருளாக இருந்தாலும், உட்கொள்ளக்கூடிய பொருளாக இருந்தாலும், ஊசியின் மூலமாக இருந்தாலும், அல்லது ஏதேனும் ஒரு பாக்கு வடிவத்தில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, குல்லு முஸ்கிரின், போதையை உண்டாக்கும் என்றால் அவை அனைத்தும் ஹம்ருன், மதுதான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப மது என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடப்படக்கூடிய இடங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மது என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எவற்றை பொருத்தி பார்க்க வேண்டும்? வெறுமனை குடிக்கின்ற வடிவில் இருக்கக்கூடிய மதுபானத்தை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அவற்றையும் தாண்டி போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய பாக்கு, போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய நாவில் சுவை பார்க்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தான், கஞ்சாவும் தான், போதை ஏற்படுத்தக்கூடிய அபிலும் தான். இன்னும் எதன் கொண்டெல்லாம் ஒரு மனிதன் போதையை ஏற்படுத்துவானோ, போதை பெற்றுக் கொள்வானோ, ஒரு மயக்க நிலைக்கு வருவானோ, அதன் மூலம் இன்பம் அடைவானோ, அத்தகைய அனைத்தும் மதுதான், அத்தகைய அனைத்தும் ஹராம் தான். இன்னும் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், இஸ்லாமிய பார்வையை பொறுத்தவரை ஒரு பொருள் ஹமர், போதை ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் எந்த அளவிற்கு தடை செய்கிறார்கள் என்றால், குல்லுமா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன், எதனை உட்கொண்டால், எதனுடைய அதிகமான அளவை உட்கொண்டால் போதை ஏற்படுத்துமோ, ஃபகலீலுஹு ஹராம், அதனுடைய குறைந்த அளவும் ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு பொருளை அதிகமாக உட்கொண்டால் தான் போதை ஏற்படுத்துகிறது. அந்த நிலையில் தான் அவன் மயக்க நிலைக்கு செல்கிறான் என்றால், இஸ்லாத்தின் பார்வையில் அவற்றை சிறிதளவு சாப்பிட்டாலும் ஹராம் தான், போதை தான். சின்ன அளவுல சாப்பிட்டா போதை வராதுதான் என்று நினைப்பில் இருந்தாலும் பல பேர் சொல்வார்கள், நாங்கெல்லாம் குடிப்போம், நாங்கெல்லாம் போதைப் பொருட்களை உட்கொள்வோம், ஆனால் அவை அதிகமாக சாப்பிட மாட்டோம், மயக்க நிலைக்கு செல்லும் அளவிற்கு சாப்பிட மாட்டோம், குறைந்த அளவுதான் சாப்பிடுவோம் என்று இன்றைய இளைய சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம் என்று சொன்னாலும் போதை பழக்கத்தை உட்கொள்ளுகிறார்கள், மதுவை சாப்பிடுகிறார்கள். அவங்களுக்குள்ள நண்பர்களுக்கு யாரேனும் ஒருவருக்கு பிறந்த நாள் தான் மது சாப்பிடுகிறார்கள், ஒரு பண்டிகை காலம் என்றால் மது சாப்பிடுகிறார்கள், திருமண நாள் என்றால் மது சாப்பிடுகிறார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் முஸ்லிம்களில் உள்ள இளைஞர்களையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கூட இது போன்ற போதைப் பொருளின் பயன்பாடு, பழக்க வழக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எதனுடைய அளவை அதிகமாக உட்கொண்டால் போதை ஏற்படுமோ அதன் குறைவான அளவும் இஸ்லாத்தில் ஹராம் தான், தடுக்கப்பட்டிருக்கிறது. குறைஞ்ச அளவு கூட சாப்பிடக்கூடாது. அதிகமான அளவு மது இருக்கிறதுன்னு வைங்க, ஒரு பாட்டில் நிறைய குடிச்சாதான் போதை ஏற்படும் இருக்கு, அதை தொட்டு நக்கி பார்ப்பது கூட ஹராம். நக்கி பார்த்தா இன்னும் ஆகப்படுறது இல்லை, அவன் மயக்கம் போட்டு கீழே விழமாட்டான் தானே. இஸ்லாத்தில் அதன் ஒரு சொட்டு கூட நமக்கு ஹராம் ஆகிடும். அப்படி இஸ்லாம் நம்மை ஹராமான போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள் இருந்து விலக்கி வைக்கிறது. அது பக்கமே போயிடாத, இல்ல கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, மயக்கம் வராது, தலை சுத்தாது, இருமல் வராது, கிறக்கம் ஏற்படாது, அந்த பேச்சே வேண்டாம். அதன் அதிகத்தை சாப்பிட்டால் போதை ஏற்படுமா? அப்படி என்றால் கொஞ்சமும் சாப்பிடாதே, அதன் குறைவும் உனக்கு ஹராம் என்று சொல்லிவிட்டது மார்க்கம். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களை போதைப் பொருளின் பாவனையில் இருந்து, அதை பயன்படுத்தக்கூடிய தீய பழக்க வழக்கத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் இதன் கடுமையை பற்றி நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். யாராவது ஹம்ர் என்கிற இந்த போதைப் பொருளின் பயன்பாட்டிற்கு செல்வீர்களேயானால், அந்த பொருளை உட்கொள்வீர்களேயானால், அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களை அனைவரையும் நரகில் தள்ளிவிட்டு தீனத்துல் ஹபால் என்கிற பானத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உலகத்துல மது அருந்துகிறார்களோ, போதைப் பொருளை உட்கொள்கிறார்களோ, மதுனா மது மட்டுமல்ல, போதைப் பொருள் சாப்பிடக்கூடிய அனைத்தும் தான், அது போதைப் பொருளை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமை நாள்ல அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற தண்டனை என்னவா? தீனத்துல் ஹபால் என்கிற பானத்தை கண்டிப்பா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீர்வான் இப்படிங்கிறாங்க.
அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு புதுசு. அல்லாஹ்வின் தூதரை, என்ன தீனத்துல் ஹபால் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. தீனத்துல் ஹபால் புகட்டப்படும் என்கிறீர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவான் என்கிறீர்களே, அந்த தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? அப்போது நபி அல்லாஹிம் சொன்னார்கள், அரக்கு அஹ்லின்னார், தீனத்துல் ஹபால் என்றால் வேறொன்றும் இல்லை, நரகவாதிகளின் சீலும் சலமும் தான், அவர்களின் வேர்விதான். அதை எடுத்து அல்லாஹ் மது அருந்தியவர்களுக்கு, போதைப் பொருள் உண்டவர்களுக்கு அல்லாஹ் தண்ணீராக புகட்டுவான். சீலை எடுத்து அல்லாஹ் குடிக்க வைப்பான், சலத்தை எடுத்து அல்லாஹ் குடிக்க வைப்பான். நரகவாதிகளின் வேர்வை எடுத்து அல்லாஹ் அத்தகைய போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் புகட்டுவான். இதுதான் மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனை என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சீலை சாப்பிட முடியுமா? சலத்தை சாப்பிட முடியுமா? வேர்வையை குடிக்க முடியுமா? அவை ஒரு மனிதனின் தாகத்தை போக்குமா? தாகத்தையே போக்கும் என்றாலும் அவைகள் குடிக்கத்தக்க பொருட்களா? இப்படிப்பட்ட கேடுகட்ட அருவருப்பை உண்டாக்கக்கூடிய, முகச் சுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சீலும் சலமும் நரகவாதிகளின் வேர்வையும் தான் மது அருந்தியவர்களுக்கு தண்டனை. போதைப் பொருளை உட்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த தன்மையைத்தான் மறுமை நாளில் ஏற்படுத்தவிருக்கிறான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்தில் வாழும் பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், யாரெல்லாம் மது அருந்துகிறாரோ அவரே அல்லாஹ் சபிக்கட்டுமாக என்று சொல்கிறார்கள். யாரெல்லாம் மது அருந்த கொடுக்கிறாரோ, ஊற்றி கொடுக்கிறாரோ அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அந்த மதுவை யார் தலையில் சுமந்து செல்கிறாரோ அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. யார் அதை விலை பேசி விற்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. மது தொடர்பில் மாத்திரம் 9 வகையினரை அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் சொன்னார். வெறுமனே குடிப்பவனி மட்டுமல்ல, போதைப் பொருளை நாம் முன்பே சொல்லிவிட்டோம். மது என்று சொன்னால் மது பானம் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும், அறிவை இழக்க வைக்கக்கூடிய அனைத்தும் ஹம்ரு தான். மது என்கிற சொல்லால் தான் அது குறிப்பிடப்படும். அது தொடர்புடைய 9 வகையினரை நபிகள் நாயகம் சபிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார். குடிக்கிறவனை மட்டும் சொல்லாம ஊற்றி கொடுக்கிறவன், அது சுமந்துட்டு போறவன், அதை வியாபாரம் விலை பேசி வியாபாரம் பண்ணக்கூடியவன், அனைவருக்கும் அந்த சுமையை இறக்கி வைப்பவன் என்று 9 வகையினரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது தொடர்பில் மாத்திரம், இந்த போதைப் பொருள் தொடர்பில் மாத்திரம் 9 வகையினருக்கு இறைவனின் சாபத்தை வலியுறுத்தி கேட்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் என்று பொருள். போதைப் பொருளை உட்கொள்பவர்கள் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள். இதை பற்றி பேசும்போது நம்ம பலர் நினைப்போம், நம்மளாம் என்ன குடிச்சுக்கிட்டா இருக்கிறோம், வாரத்துக்கு ஒருக்க டாஸ்மாக்ல போய் போதைப் பொருளையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். இது நம் தொடர்புடையதல்ல, நம் தலைமுறை தொடர்புடையது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்களில் அதிகமானவர்கள் நாம் அறியாமலேயே போதைப் பொருளின் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றபடி மது பாட்டிலை உடைத்து குடிப்பவர்களாக இருப்பதில்லை. கண்ணுக்கே தெரியாத பொருளை எல்லாம் போதையாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல், போதைப் பொருளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய தரவுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல் அனைத்தும் அதிர்ச்சியாக இருக்கிறது. சென்னையில ரொம்ப சர்வ சாதாரண பள்ளிக்கூடங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்கப்படுகிறது. அருகாமையில பெட்டி கடைகள், எங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கின்றனவோ அதற்கு அருகாமையில், அதுல அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது. அந்த பெட்டி கடையிலிருந்து போதைப் பொருளை வாங்கி பயன்பெறுபவர் யார்? பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். நீங்க போய் கேட்டா தரமாட்டாங்க. அதுக்குன்னு சில கோடுவேடு வைத்திருக்கிறார்கள். அந்த கோடுவேடு சொல்லிட்டா போதும், அந்த மாணவனுக்கும் அந்த பெட்டி கடைக்காரருக்குமான கோடுவேடாக, ரகசிய குறியீடாக இருக்கிறது. சர்வ சாதாரணமாக நீங்கள் தெருக்களில் நடந்து செல்கின்ற பொழுது கூட பல போதைப் பொருட்களினுடைய பயன்படுத்தப்பட்ட குப்பைகளை நீங்கள் பார்க்க இயலும். நம்ம முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில பாருங்க, அதன் குப்பை கூலங்களுக்கு செல்லுங்கள், அல்லது நடந்து செல்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டே போங்க, நல்ல உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே செல்லுங்கள். ஆங்காங்கே குட்டி தலையணை போல் சில மூட்டைகள் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். நம்ம ஏதோ என்று நினைப்போம், அவைகள்லாம் போதைப் பொருள். நம் சமூகத்து இளைஞர்கள் பசங்க பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருளின் குப்பைகளைத்தான் அங்கே நாம் தெருவில் பார்க்க முடிகிறது. அப்ப முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளிலேயே இப்படிப்பட்ட முஸ்லிம் முஹல்லாக்கள்ல சுற்றி பள்ளிவாசல்கள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட முஹல்லாக்கள்லயே இப்படிப்பட்ட குப்பைகளை பார்க்க முடிகிறது என்றால் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார்?
நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள், நம் சமூகத்தை சார்ந்த பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எந்த அளவுக்கு அது கொஞ்சம் சாப்பிடும் போது அப்படியே அறிவை இழக்க வைக்குது, அறிவை இழந்துடுறான். அறிவை இழக்கக்கூடிய ஒன்றே ஒரு மனிதன் அதுகிட்ட நெருங்கலாமா, போலாமா? இஸ்லாத்துல நமக்கு இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்ல விளக்கி வைக்கிறாங்க. ஒரு சமூகமே மதுவில் ஊறி திளைத்த சமூகமா இருந்தது. போதையிலேயே மூழ்கி திளைத்த சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையில்லா சமுதாயமாக உருவாக்கினார்கள். அந்த மக்காவில் உள்ள குறைஷிகளை எதற்கெடுத்தாலும் மது அருந்துவார்கள். அவர்கள் எல்லாம் மதுவில்லாத ஒரு சமூகமாக, அதிலிருந்து முற்றிலும் விலகிய சமுதாயமாக அல்லாஹ்வின் தூதர் கட்டமைத்தார்கள் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் மூலம். அப்படித்தானே இன்னைக்கு நாமும் நம்முடைய இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதுலயே தெளிவா போட்டிருக்கு. அரசாங்கம் தான் விற்பனை செய்யுது. அரசாங்கம் விற்பனை செய்தாலும் அதிலேயே மிக தெளிவாக இருக்கிறது, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. அதை எவனாவது படிச்சு திரும்புறான? யாராவது பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியா வேண்டாம்னு சொல்லிட்டா போறான்? அதை பார்த்து அது தெரிஞ்சுதான் குடிக்கணும். போதைப் பொருளை சாப்பிட்டா, இந்த புகையை சாப்பிட்டால், இந்த சிகரெட்டை குடித்தால் கேன்சர் வரும், நுரையீரல் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லி அதைத்தானே குடிக்கிறாள். பின்னால அந்த சிகரெட்டு பாக்கெட்டினுடைய அட்டையிலேயே அப்படிப்பட்ட புகைப்படத்தை, கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் புகைப்படத்தை கூட அச்சிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் விதி இருக்கு. அப்படி அவர்களுடைய புகைப்படத்தை அச்சிட்டாலும் கூட அதை பார்த்துட்டு அதை தூக்கி வீசிட்டு குடிக்கத்தானே செய்யறாள். அப்படின்னா அறிவை எவ்வளவு மழுங்க வைக்கிறது பாருங்க. இதை சாப்பிட்டா உன் உடம்புக்கு கேடுன்னு அதுல இருக்கு, சொல்லப்படுது அவன்கிட்ட. இதை சாப்பிட்டா உனக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை சாப்பிட்டா உங்களுடைய கிட்னி போயிடும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் சரின்னு பாக்கெட்டை தூக்கி வீசிட்டு அதை குடிக்கிறான் என்று சொன்னால், அதை மதுவை அருந்துகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவன் அறிவை இழக்கிறான். இப்படி ஒரு முடிவை வேற எதுலையாவது எடுப்பாமா? இதை தவிர்த்து, இந்த சிகரெட்டை தவிர்த்து, பீடியை தவிர்த்து, போதை ஏற்படுத்தக்கூடிய ஏனைய பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்து வேறு எதுலையாவது ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டதற்கு பிறகு பிரச்சனை இல்லை, நான் அதை செய்வேங்கிற முடிவை நம்ம வேற எதுலையாவது எடுக்கிறோமா? மனிதர்கள் எடுக்கிறார்களா? ஒரு பேருந்துல நம்ம ஏற போறோம், பேருந்துல ஏறும்போது பேருந்துலயே எழுதியிருக்கிறாங்க ஊருக்கு போவோம்னு போட்டிருக்குது. ஆனா அதுல எழுதியிருக்கிறாங்க இந்த ஊருக்கு போகாது, போற வழியில ஆத்துக்குள்ள கீழே உடுத்துரும், இதுல பயணிக்கிற எல்லாரும் செத்து போயிருவோம், அது கன்ஃபார்ம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதுல யாராவது போக மாட்டோமே. இங்க இருந்து நம்ம ஊர்களுக்கு போறோம், ட்ரெயின்ல ஏற போறோம், ட்ரெயின்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த ட்ரெயின் நெல்லை நோக்கி போகிறது, ஆனா நெல்லைக்கு போகாது, விருத்தாச்சலம் தாண்டின உடனே ஒரு ஆத்துப்பாலம் வரும், அந்த ஆத்துப்பாலத்துல ட்ரெயின் கீழே ஊந்துடும், எல்லாம் சாக போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா அந்த ட்ரெயின்ல நம்ம போவோமா? வெளிநாட்டுக்கு போறோம், விமானத்துல ஏறுவோம், விமானத்துல ஏறுவதற்கு முன்பு அறிவிப்பு பண்றாங்க, இது துபாய்க்கு போகக்கூடிய பிளைட்டு தான், ஆனா இது துபாய்க்கு போகாது, போற வழியில ஒரு கடல் வரும், செங்கடல் வரும், அந்த செங்கடல்ல இந்த விமானம் விழுந்துடும், எல்லாம் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னா அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு இருப்போமா, பயணிப்போமா? அப்ப எது ஒன்றே அதன் ஆபத்தை குறித்து முன்கூட்டியே நமக்கு சொல்லப்பட்டால் இந்த ஆபத்தான பயணம் வேண்டாம், இந்த ஆபத்தான பொருள் வேண்டாம் என்றுதான் அறிவு முடிவெடுக்கும். இந்த சுவரை தொடாதீங்க, தொட்டா கரண்ட் இருக்கு, இதுல இத்தனை வாட்ஸ் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது, இதை தொட்டால் நீங்கள் கருகிவிடுவீர்கள், மின்சாரம் தாக்கும் இப்படின்னு சொன்னா அதை தொடுவோமா? நம்ம பிரச்சனை இல்லைன்னு தொட்டு பார்ப்போம்னு யாராவது தொடுவார்களா? அறிவுள்ள யாரும் இதை செய்ய மாட்டார்கள். இப்படி அனைத்திலையும் அதன் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அதிலிருந்து விலகுபவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அனைத்திலையும் மதுவில் மட்டும்தான், போதை ஏற்படுத்தக்கூடிய புகையிலை, பீடி, சிகரெட்டு போன்ற இந்த பொருட்களின் போது மாத்திரம்தான் எச்சரிக்கை செய்யப்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு அதை சாப்பிடும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் அதற்கு அடிமையாகி விட்டான் என்பதை யோசிப்பான். பீடி சிகரெட்டும் ஒரு வகையான போதை தான். போதைன்னு சொல்லும் போது மது, இளைஞர்கள் உட்கொள்ளக்கூடிய ஏனைய போதைப் பொருட்கள் அவை மாத்திரமல்ல, பீடி சிகரெட்லையும் அதுல உள்வைக்கக்கூடிய பொருளையும் நிக்கோடின் என்கிற போதை இருக்கிறது. அது அதிகமான அளவு உட்கொள்ளும் பொழுது போதை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்ப இப்படியான போதைப் பொருட்களை முஸ்லிம்களாக நாம பயன்படுத்தலாமா? இதுல இருந்து விலகி நிற்க வேண்டாமா? அற்பமானது நினைக்கும். சிகரெட்டு குடிக்கிறதுலாம் தப்பு நம்ம யாராவது நினைக்கிறோமா? இவங்களுக்கு பிடிச்ச ஆலிங் சாட்டை போய் ஃபத்வா வேற வாங்கிட்டு வந்துருவாரு, சிகரெட்டு குடிக்கிறது ஹலாலா இல்ல மக்ரூஹ். மதுஹப்ல அப்படித்தான் சொல்லுவாங்க, எதையுமே கூடும் கூடாதுன்னு தெளிவா சொல்ல மாட்டாங்க, நமக்கே புரியாத வார்த்தையில சொல்லுவாங்க மக்ரூஹ், அது ஹராம் இல்லையா, மக்ரூஹ் தானா, அதனால சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இது பீடி சிகரெட் அது ஹராம், தெளிவான ஹராம், அதுல என்ன டவுட் இருக்குது? அல்லாஹ் திருக்குறான்ல தெளிவாக சொல்கிறானா இல்லையா, உலா துல்கூபி ஐதிக்கும் இல்ல தஹ்லுகத்,
அழிவை நோக்கி உன்னுடைய கரத்தை போடாதே, உனக்கு நீயே அழிவை தேடிக்கொள்ளாதே. உலா தக்கு தொழு அன்புசக்கும், உன்னை நீயே அழித்துக் கொள்ளாதே. இந்த சிகரெட் என்பது நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய பொருளா இல்லையா? பீடி குடிப்பது நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய, எதுக்காக அதை குடிக்கிறார்கள்? குடித்தால் என்ன விளைவு ஏற்படுகிறது? நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது, கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது, தொற்று நோய் ஏற்படுகிறது, இன்னும் பலருக்கு பல்வேறு விதமான நோய், உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய பீடி சிகரெட்டு தேவையா? இது ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? ரமலான் காலகட்டங்கள்ல கூட அதுல இருந்து விலகி இருக்க மாட்டார். இந்த பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடிய நபர்கள், அதை பழக்கப்படுத்தி வைத்தவர்கள் ரமலான்ல காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் கட்டுப்பாடா இருப்பார். அது வரையில கை ஒரு மாதிரியா இருக்கும், என்னமோ கட்டி போட்டு சரி ஜெயிலுக்குள்ள வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவார். நோன்பு திறக்கிற நேரம் வந்துரும்ல, வீட்டுல இருந்தாலும் சரி பள்ளியில இருந்தாலும் சரி, நோன்பு திறந்து லேசா தண்ணியை குடிப்பாரு, குடிச்சிட்டு கொட்ரா கஞ்சி பக்கத்துல இருக்கும், ஏனைய பொருட்கள்லாம் இருக்கும். இவர் வேகமா குப்பு குப்புன்னு எங்கேயும் வெளியே போவார். எங்கேயா போறான்னு பார்த்தா சிகரெட் இழுத்துட்டு தான் வருவார். எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கு பேர் நோன்பா? இதுக்கு பேர் நோன்பா? நோன்புங்கிறது நோன்பு திறந்த உடனே அந்த ஹராம போய் செய்யறதா? அந்த நோன்பு வைக்கிற நேரத்துல மட்டும்தான் அதுல இருந்து நான் விலகி நிற்பேன், அதற்கு பிறகு நான் எதையும் செய்வேன் என்பதற்கு பேர் நோன்பா? அப்ப எந்த அளவிற்கு அந்த புகை பழக்கம், அந்த போதை பொருட்களின் பயன்பாடு நம்மை அடிமைப்படுத்துகிறது என்பதை அதில் சிக்கி உள்ளவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இவை அனைத்தையும் நமக்கு அதிலிருந்து விலகி நிற்க சொல்கிறது. அது புகை பழக்கமாக இருந்தாலும், ஏனைய இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கிறது. பிற சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய வருங்காலத்தை கட்டமைத்து, எதிர்காலத்தை திட்டமிட்டு, அதற்காக படித்து தங்களை தயார்படுத்தி கொண்டு உயரிய பொறுப்புகளை நோக்கி செல்கின்ற பொழுது, நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் அப்படிப்பட்டவர்கள் செல்கிறார்கள். அதிகத்திலும் அதிகமானவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடாமல் வெறுமனை கேளிக்கைகளையும் சிற்றின்பங்களையும் மூழ்கி இது போன்ற தவறான நண்பர்களின் சகவாசத்தால் தங்கள் வாழ்க்கையை துளைக்கிறார்கள். இந்த தீய பழக்க வழக்கம் ஏற்படுவதே தவறான நண்பர்களின் சகவாசத்தால் தான். வீட்டினுடைய சூழல், பெற்றோர்கள் அவர்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட பழக்கம், உறவினர்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட பழக்கம் இருந்தால் அதன் மூலம்தான் நம் சமூகத்தில் உள்ள சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த பழக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. நண்பர்கள் சுற்றித்தான் கிளம்பி விடுவாங்க. இந்த மதுவும் ஏனைய போதைப் பொருட்கள்லாம் அடிப்படை சிகரெட்டு தான். அது இருந்தா எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நண்பர்கள் வட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கிளாஸ் எடுப்பான், குடிப்பாங்க. நீ என்ன குடிக்க மாட்டேங்கிற, சிகரெட் குடிக்க மாட்டேங்கிற, குடி. அவன் சொல்லுவான் இல்ல வேண்டாம், வீட்டுல திட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, குடிப்பான். தெரியாது, அவன் குடிப்பாங்க. அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல குடிப்பான். லேசா இருமலான்னு வைங்க, அங்க இருந்து உட்காந்து தருப்பியா நடக்கும். ஃபர்ஸ்ட் அப்படித்தான் வரும், இருமல்லாம் வரும், பிரச்சனை இல்லை. கிளாஸ் நடத்துவார், இருமல் வரும், லேசா தொண்டை கணக்கணன்னு இருக்கும். அதெல்லாம் தாண்டிப்பா, அதெல்லாம் ஒரு வார கணக்குல குடிச்சு பார்த்தா உனக்கு பழகிடும். அப்ப நண்பர்கள் வட்டத்தில் எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைகிறார்கள் என்பதில் தான் நமக்கு ஏற்படுத்துகிற நல்ல பழக்க வழக்கமும் தீய பழக்க வழக்கமும் அமைந்திருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வல் ஜலீஸி ஸூஇ. நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பர் என்பவர் ஒரு நறுமண வியாபாரியை போன்றவர். அவர் அந்த நறுமணம் தயாரிக்கும் இடத்தில் போய் அமர்வாரையானால் ஒன்று அவரிடமிருந்து நறுமணத்தை விலைக்கு வாங்கலாம். விலைக்கு வாங்காவிட்டால் கூட அந்த இடத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அங்குள்ள நறுமணம் அவருடைய ஆடையில் பட்டு நறுமணத்தோடு தான் வெளியே வருவார். ஒரு நன்மை கண்டிப்பா இருக்கும். நல்ல நண்பனோடு பழகுனா அவன்கிட்ட உள்ள தொழுகை நம்மிடத்துல வரும், அவனிடம் உள்ள இபாதத்துகள் அதை பார்த்து நாமும் அந்த இபாதத்துகளை செய்ய முற்படுவோம். நல்ல பழக்க வழக்கம் நம்மிடத்துல ஒட்டிக்கொள்ளும். அதுவே கெட்ட நண்பனுக்குள்ள உதாரணம் என்ன? பொற்கொள்ளன் அவனுடைய உலையில் போய் அமர்வதற்கு சமமானது. அவன் அங்கிருந்து தீயை வைத்து வேலை செய்கின்ற பொழுது அந்த தீ உன்னுடைய ஆடையில் பட்டுவிடும் அல்லது உன்னுடைய மேனையில் பட்டுவிடும். ஆடையில் படாவிட்டாலும் மேனையில் படாவிட்டாலும் அந்த தீயின் வாடை உன்னுடைய உடம்பில் ஒட்டி இருக்கும். அதுவே ஒரு கெட்ட விளைவு. அவன் கெட்ட நண்பர்களின் சகவாசம் என்பது தீய பழக்க வழக்கத்தை தான் ஏற்படுத்தும். இதையெல்லாம் இளைஞர்கள், பெற்றோர்களும் தம்முடைய பிள்ளைகளின் நண்பர்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களின் பழக்க வழக்கங்களை நாம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கத்தினை எடுத்து சொல்ல வேண்டும். இதனை உள்வாங்கி இந்த போதை பொருள் பயன்பாடெல்லாம் நம்ம சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த ஒரு மாத காலமாக நமது ஜமாத்தின் சார்பாக போதை பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் மூலமும் பேரணியின் வாயிலாகவும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு கட்டமாக நம்முடைய தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்ட இடத்த கிளை நிர்வாகிகிட்ட கேட்டுக்கங்க,
ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவர்களும் பெருந்திரளாக பங்கெடுத்து போதை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கி அதிலிருந்து நம் சமூகத்து இளைஞர்களை மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை நபர்களை மீட்டெடுப்பதற்குரிய ஒரு பிரச்சாரமாக இதனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டனுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு பணிகளை, சமூக சீர்திருத்த பணிகளை மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த மாதம் முழுக்க கடந்த ஒரு மாத காலமாக போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை கையில் எடுத்து தமிழகம் எங்கும் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். காரணம், இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய முன்னோடிகளாக, அவர்களின் அந்த சமுதாயத்தின் எதிர்காலத்தை கட்டமைக்கிற ஒரு வழிநடத்திகளாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி செல்கிறார்களோ அதை நோக்கித்தான் ஒரு சமுதாயம் எடை போடப்படும். அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் நன்றாக படித்து உயரிய பொறுப்புகளை வகிப்பவர்களாக மாறினால் அந்த சமூகத்தின் வாழ்வும் மேம்படும். அதுவே அத்தகைய இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி தங்களுடைய வாழ்வை தொலைத்து தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு வேறு மாதிரியான ஒரு தவறான பாதை நோக்கி சென்றால் அந்த சமூகத்தின் எதிர்காலமும் அதில் பாதிக்கப்படுகிற பெரும் ஆபத்து அதில் அடங்கியிருக்கிறது. தமிழகம் முழுக்க நாம் பார்க்கிறோம், நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கல்வி ரீதியிலான விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. மார்க்க ரீதியிலான பற்றுதலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் உள்ள சிலரை தவிர அதிகமான இடத்தில் அப்படி எதுவும் இல்லாததை போன்ற ஒரு காட்சி தான் இருக்கிறது. மார்க்க ரீதியான விழிப்புணர்வே இல்லை. குர்ஆன் வாசிக்க தெரியாத பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நபிமொழிகளை பற்றி தெரியாத நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதன் வாடையே இல்லாத, பள்ளிவாசல் வாடையே இல்லாத இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க பிற மதங்களை சார்ந்த மக்களை பார்க்கிறார்கள், அவர்களின் கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள். அந்த கலாச்சாரத்திற்கு தாக்கத்திற்கு உள்ளாகி அதுதான் நம்முடைய வாழ்வியலும், அந்த முறையில் தான் நாமும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதை பார்த்து அடுத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்து அதையே பிரதிபலிப்பவர்களா இருக்கிறாங்க. அது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்வின் முறை என்று அவர்கள் நம்பிக்கொண்டு அதன் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பற்றுதல் இல்லை, இஸ்லாமிய வரலாறு அவர்களுக்கு தெரிவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறே அவங்களுக்கு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாகுவார்களே, ஆனால் இதன் வழி வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையினர் அவங்க சரியான மார்க்க அடிப்படையில செயல்படுவார்களா? உருவாகக்கூடிய இளைஞர்கள் எப்படி உருவாகிறாங்களோ அதை வச்சுதானே அவங்களுடைய பிள்ளைங்க உருவாவாங்க. இவங்க இடத்துல இஸ்லாமிய பற்று இருந்தா தானே அவங்க பிள்ளைங்க கொஞ்சமாவது சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கு நம்ம சவுதி நிலை குறித்து வருத்தப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. சவுதியில உள்ள நிலை என்ன? முன்னர் ஆரம்ப காலகட்டத்துல சவுதியினுடைய அந்த கட்டமைப்பு என்பது ஒரு 90 விழுக்காடு இஸ்லாமிய கட்டமைப்பாக இருந்தது. ஆங்காங்கே பிரச்சாரங்கள்லாம் நிற்பாங்க, தெருவுல நிற்பாங்க. ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், முல்லாக்கள் என்று சொல்வார்கள், அவங்க எல்லாம் இருப்பாங்க. முல்லாக்கள் இருந்து கொண்டு தொழுகை நோக்கி அழைப்பாங்க. அரசாங்கமே அப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்திருந்தது. தொழுகைக்கு வாங்கணும், ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஷேர் ஆட்டா மாதிரி ஒரு பெரிய வாகனம் இருக்கும். அங்கங்க பார்க்கு பக்கத்துல நிற்பாங்க. வாங்க அவங்க ஹையா ஹையா சலா சலான்னு கூப்பிடுவாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா கூப்பிட்டு வாகனத்துல ஏற்றி பஸ்ல அந்த வேன்ல கூட்டு போய் பள்ளியாசல் கூட்டு வருவாங்க. தொழுகை முடிஞ்சு எங்க ஏத்துனாங்களோ அங்க இறக்கி விட்டுருவாங்க. இது அரசாங்கமே அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தது. தொழுகை நேரத்துல தொழுகைதான், அதுக்குதான் முக்கியத்துவமா இருக்கணும் என்று சொல்லி இது மாதிரி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஏராளமான ஏற்பாட்டை சவுதியில் செய்திருந்தாங்க. அப்போ ஆளக்கூடிய அரசர்கள், மன்னர்கள் செஞ்சிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறுதா இல்லையா? மது திறந்து விடப்படுகிறது, விபச்சாரம் செய்வதற்கே தனித்த இடங்கள் அனுமதிக்கப்படுகிறது, தியேட்டர் அனுமதிக்கப்படுகிறது. முன்பு எதுவெல்லாம் அனுமதியாக இல்லையோ அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதிக்கப்படுகிறது.
குறிப்பிட்ட சில பகுதி அங்க மது பிரச்சனையே இல்லையா, அங்க போனா எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற பகுதியை உருவாக்க முற்படுகிறார்கள், அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் பெரிய ஆரம்பத்தில் உள்ள மன்னர்கள் அவங்க தம்முடைய இறுதி காலத்தை அடைந்து அவங்க பிள்ளைங்க உருவாகும் பொழுது, அவங்க அதிகாரத்துக்கு வரும் பொழுது தங்களுக்கு ஏற்ற மாதிரி சவுதியை கட்டமைக்க முற்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல குற்றவியல் சட்டத்தையே தூக்கி விடுவார்கள். இதெல்லாம் இப்ப காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது. அந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் இப்போது ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் படித்து அந்த கலாச்சாரத்தை உள்வாங்கியவர்கள் தான் இப்போது மன்னர்களாக இருக்கிறார்கள், அதன் அதிகார மட்டத்தில் இருக்கிறார்கள் எனும் பொழுது டோட்டல் சவுதியை மாத்துறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம வருத்தப்படுறோம். ஆக இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமிய மார்க்க அறிவும் சரியாக புகட்டப்படாததுதான் அங்கே விளைவு, யாரா இருந்தாலும். அப்ப நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, வளரக்கூடிய தலைமுறையினருக்கு சரியான மார்க்க அறிவை புகட்ட தவறிவிட்டால், இப்ப ஆங்காங்கே பள்ளிவாசல்களை பார்க்கிறோமா, இந்த சூழல் இருக்க. மதரசாக்களை, குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களை பார்க்கிறோம் அல்லவா, இந்த சூழ்நிலை இருக்காது. இவங்க இதன் வாடையே இல்லாம ஒரு பெரிய தலைமுறை உருவானால், மதரசா வாடை இல்லாம, பள்ளிவாசல் வாடை இல்லாமல், தொழுகை பற்றி தெரியாமல், நபியல் நாயகத்தை பற்றி தெரியாம ஒரு தலைமுறை உருவானால், அவங்க அடுத்தடுத்த தலைமுறை ஜும்மாவுக்கு கூட வரக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாக மாறி விடுவார்கள். இஸ்லாம் என்பதே அவருடைய உள்ளத்திலிருந்து கலட்டி எறியப்பட்டு விடும். இந்த ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இளைஞர்களை மார்க்க வழிப்படுத்தக்கூடிய, மார்க்கத்தை அவருடைய உள்ளத்தில் புகுத்தக்கூடிய விதமான பல்வேறு பிரச்சாரத்தினை நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு அங்கம்தான் இந்த போதை குறித்த விழிப்புணர்வை நம் சமூக இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை பள்ளிவாசல்களை நோக்கி, மார்க்கத்தினுடைய உபதேசங்களை நோக்கி திருப்புவது. அந்த அப்படிப்பட்ட ஒரு பேரணியாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய பேரணி இருக்கிறது. இதற்காக வேண்டி நம் சமூகத்தில் உள்ள அதிகமான மக்களுக்கு தெரிவித்து இந்த பேரணியில் பெருந்திரளாக பங்கு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.